விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வந்த 4 வயது குழந்தை கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த விவகாரத்தில் புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள தாலுகா அலுவலகத்தில் ஒப்பந்த பணியாளராக வேலை பார்த்து வருபவர் பழனிவேல். இவருடைய 4 வயது குழந்தை லியா லட்சுமி அருகே உள்ள தனியார் பள்ளியில் எல்கேஜி படித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி பள்ளிக்கு சென்ற குழந்தை கழிவறைக்கு சென்றபோது தவறி கழிவு நீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்தார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பள்ளி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் லியா உயிரிழந்ததாக கூறி குழந்தையின் உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் குழந்தையின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் கூறி பெற்றோர்கள் புகார் அளித்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பள்ளியின் தாளாளர் எமில்டா, முதல்வர் டொமினிக் மேரி உள்ளிட்ட 3 பேரை கைது செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2 தினங்களுக்கு முன் கைது செய்யப்பட்ட 3 நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. மேலும் உயிரிழந்த குழந்தையின் குடும்பத்திற்கு 5 லட்சம் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டது. இந்த நிலையில் லியா உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த காட்சியில் உயிரிழந்த லியாவை கையில் வைத்துக் கொண்டே தேடுவது போன்ற காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் அந்த காட்சியில் ஏற்கனவே உயிரிழந்த லியாவை விபத்தில் சிக்கி உயிரிழந்தது போல சித்தரிக்கப்பட்டு காட்டப்பட்டிருந்தது. கையில கூட்டு வராங்க, குழந்தைய தூக்கிட்டு வராங்க பாருங்க. அந்த அம்மா குழந்தையோட நிற்கிறாங்களா, கரெக்டாக அந்த மரத்துக்கு சைடில் அப்படியே கரெக்டாக நிற்கிறாங்க பாருங்கள். இப்போ 3 பேர் தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்போ அந்த அம்மா கையில் குழந்தை வச்சுருக்காங்க. அந்த அம்மா கையில் குழந்தைய வச்சுட்டு என்னாண்ட கிராஸ் பண்ணி போகிறாங்க பாருங்கள். செப்டி டேங்க் பக்கம் போகிறாங்க. போயிட்டு செப்டி டேங்க்லேருந்து திரும்பி அப்படியே அதே குழந்தைய கையில் வச்சுட்டு திரும்பி கிராஸ் பண்ணி போகிறாங்க. கையில் குழந்தைய வச்சுக்கிறாங்க. இன்னும் இப்போ கையில் குழந்தைய தான் வச்சுருக்குறாங்க. இந்த அம்மா செப்டி டேங்க் பக்கத்தில் இருக்குது. இந்த மரத்துக்கு பக்கமாக முடி பின்னாடி தெரியுது பாருங்கள். அவங்க கையில் குழந்தை வச்சுருக்காங்க. இந்த நிலையில் லியாவின் தாய் சிவசங்கரி தனது குழந்தையின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் தற்போது வெளியாகியுள்ள சிசிடிவி காட்சிகளை முழுமையாக பள்ளி நிர்வாகம் அளிக்க வேண்டும் என கூறியிருக்கிறார். மேலும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிவாரணத் தொகையான 5 லட்சம் தங்களுக்கு வேண்டாம் என்றும் இந்த வழக்கை மேல்முறையீடு செய்ய இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். எங்களுக்கு பணம் வேணாம், நீதி தான் வேணும். என் குழந்தைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியணும். செப்டி டேங்கில் என் குழந்தை உழவே இல்லை. அந்த ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் ரூம்லேருந்து தூக்கிட்டு வராங்க. அதே செகண்டே தூக்கிட்டு போகிறாங்க. உடனே கிளாஸ் ரூமுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு கேமரா இருக்குது. அந்த கேமராவுடைய ஃபுட்டேஜ் வேணும். 3 பேரையும் கைது பண்ணாங்க. கேஸ் நடந்து 3ஆம் தேதி தான். ஒரு வாரத்திலே ஜாமீன் வாங்கிட்டாங்க. 15 நாளாவது உள்ள வச்சுருக்கணும். 8 நாளே அவங்க ஜாமீன் எடுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அரசியல் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குது? இந்த நிலையில் புதிதாக வெளியான சிசிடிவி காட்சிகள் குறித்து விழுப்புரம் மாவட்ட காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. அதில் சிசிடிவி காட்சியில் இருக்கக்கூடிய குழந்தையின் பெயர் காருண்யா என்றும் அந்த குழந்தையின் தாய் தமிழரசி என்றும் தெரிவித்திருக்கின்றனர். தமிழரசி அதே பள்ளியில் ஊழியராக வேலை பார்த்து வருகிறார் என்றும் சம்பவத்தின் போது அவரது குழந்தையினை கையில் வைத்துக் கொண்டு தேடும் காட்சிகளை தான் தவறாக சித்தரித்து வெளியிடப்படுவதாகவும் விளக்கம் அளித்திருக்கின்றனர். மேலும் இதுபோன்ற தவறான காட்சிகளை யாரும் பரப்ப வேண்டாம் என்றும் மாவட்ட காவல்துறையினர் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.